காடு பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய தப்பாக்குளத்துக்கு பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய பம்பு செட்டு. அந்த பம்பு செட்டுக்குள்ள வச்சு அப்படியே விளையாடுற வேண்டியதாப்பா. நினைத்தாலே இனிக்கும் இந்த மல்லிகை மணக்கும். நல்ல வாசனை. என் புருஷன் கூட இந்த மாதிரி மோட்டர் பைக்ல உட்கார வச்சு என்னை எங்கேயுமே கூட்டின்னு போனதில்லை. இந்த ஜென்மம் இருக்கிற வரலும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் முதலாளிகளா. பாத்தியா பிச்சா, செல்லம்மா அதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டானியா? இப்ப எவ்வளவு எமோஷன் வரா பாரு. பார்க்க சும்மா தக்காளி மாதிரி தலன்னு இருக்கா பாரு. நான் பழுத்திருக்கிறதே உங்க 2 பேருக்காக தானே. ஜாலி என்ஜாய். இந்த ஸ்மெல்ல தக்காளி நசிக்கிற போகுது. இன்னைக்கு ஜாலி தான். ஐயோ இப்படியே ரைட்ல பயங்கர என்ஜாய் இருக்கான் பச்சை. பொண்டாட்டி கரடி குட்டி வரையா? ஐயோ கரடி மாட்டி கண்டமாக போறோம். மூஞ்சிய மறைச்சுக்கோ. பாபா அது ஒண்ணு இல்ல கண்ணு, இந்த பொண்ணு நம்ம கம்பெனில வேலை செஞ்சு கால் 2 வலி தாங்காம ஓட அழுதுச்சு. அதான் பாவம் வண்டியில கொண்டு போய் வீட்டுல விட்டுறாமனு. இவ வீடு ஊருக்குள்ள தான் இருக்குது, நீங்க ஊரை தாண்டி கூட்டி போயிட்டு இருக்கீங்க. அப்படியே சுத்தி அப்படியே வந்துடலாம் அவனை பார்த்தோமா. குயில் மாதிரி வீட்டுல ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் குட்டி சாத்த மாதிரி ஒரு அப்பாடி தேவைப்படுதா? இவ குயிலா? ஏண்டி இப்படித்தான் எவங்க கூப்பிட்டாலும் போயிருவியா? ஆசைப்பட்டு 2 முதலாளியும் கூப்பிடும் போது நான் மாட்டேன், நான் சொல்ல முடியும். யோ, தொழில் செய்யறதுல கூட்டு சேரலாம், தப்பே இல்ல. இந்த மாதிரி வேலையில கூட்டு சேர்ந்தீங்க ஒரு நாளைக்கு செருப்பால அடி வாங்குவீங்க. இமேஜே டேமேஜ் பண்றால. ஏண்டி நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கறேன், அப்படியே 2 பேத்தையும் பேலன்ஸ் பண்ணி உட்கார்ந்திட்டு இருக்கறியா? முதலாளி காலடுங்க. முதலாளிங்களா, tomorrow I will meet Pankaj. போய்ட்டீங்களா? எப்படினா வீட்டுக்கு தாண்டா நான் வீட்டுக்காரவனை வச்சுக்கிறேன். என்ன அந்த வண்டி வேற